வணக்கம், டாக்டர் ஆனந்தி பிரபா. வலியால நிறைய பேர் அவதியுற்று இருக்காங்க. எந்த பொழுதுல வலி இருந்தா என்ன பிரச்சனைங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ இரவு நேரத்துல சாயந்தரம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில சூரியன் உதிக்கிற வரைக்கும் ஒரு 6:30 வரைக்கும் எனக்கு பெயின் ஆரம்பிச்சிருது அப்படின்னா அது ஒரு வகையான வலி. அல்லது எனக்கு நான் ஃபுல் டைமாவே அதாவது ராத்திரியும் வலிக்குது, பகல்ல விடிஞ்சதுல இருந்து சூரியன் இருக்கும் போதும் வலிக்குதுன்னா அது ஒரு விஷயம். இந்த வலினாலே கால்சியம், விட்டமின் D3 குறைபாடு இருக்கிறதுனாலதான். ஏன்னா விட்டமின் D3 கால்சியம் குறைபாடு யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் வாத நீர் அளவுக்கு அதிகமா இருக்கும். இப்போ ராத்திரி நேரத்துல மட்டும் வலிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள பத்தி பார்க்கலாம். 6 மணில இருந்து இரவு சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகுல இருந்து சந்திரன் இருக்கும் போது வலிக்கு அப்படின்னா அவங்களுக்கு குளிர், அதிக குளிரால கபம் அதிகமாகி வாத உடம்புக்காரங்களுக்கு சத்து இல்லாம அவங்களுக்கு இந்த மாதிரியான இரவு நேரத்துல சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு வலி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு குளுமை ஆகாது, சத்து குறைபாடு இருக்கு. இதனால இவங்களுக்கு விட்டமின் D3 கால்சியம் குறைபாடு இருக்கு. அதனால இவங்களுக்கு 6 மணில இருந்து சூரியன் மறைய ஆரம்பிக்கும் முன்னாடியில இருந்து, நான் சொல்றது இந்த 6 மணிங்கிறது ஒரு 5 மணியா கூட இருக்கலாம். 5 மணில இருந்து அடுத்த நாள் காலையில ஒரு 7 மணி வரைக்குமே இந்த வலியினால கஷ்டப்படுவாங்க. உடல் கால் வலிகளாக இருக்கலாம், தசைப்பகுதி வலியா இருக்கலாம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க மோஷன் எல்லாம் போன பிறகு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது, ஒரு 7 மணிக்கு மேல எனக்கு கொஞ்சம் வலி பரவாயில்லாம ஆகுது. அப்படிங்கிற எல்லாருக்குமே சத்து குறைபாடு. சரிங்களா? அப்ப சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு குளிர் ஆகாது. அதனால சூரியன் இருக்கும்போது ஓரளவு விட்டமின் D3 கிடைக்கும். அப்ப வலி இருக்காது. அப்போ இந்த வாத நீரை வெளியேற்றுவதற்காக இவங்களுக்கு மருந்து எடுத்துக்கிடணும். அதோட சேர்த்து நல்லா காய்கறிகள், விட்டமின் D3 கால்சியம் அடங்கிய காய்கறிகள் நிறைய எடுக்கும்போது இந்த மாதிரியான வாத பிரச்சனை சரியாயிடும். இன்னொரு கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, அதாவது எப்பவுமே எங்களுக்கு வலிக்குது, சூரியன் இருக்கும் போதும் வலிக்கு, நைட்டும் வலிக்கு அப்படிங்கிறவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு சரியான கழிவுகள் ப்ராப்பரா வெளியேறல. எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளமேஷன் இருக்கு. ரத்தத்துல அளவுக்கு அதிகமான கெட்ட பொருள் நிறைய இருக்கு. உள்ள கழிவுகள், பெருங்குடல்ல கழிவு இருக்கு. அதோட சேர்த்து ஒவ்வொரு லிவரை சுத்தி ஒரு இன்ஃப்ளமேஷன், கிட்னியை சுத்தி ஒரு இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி கழிவுகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு நாள் முழுசுமே வலி இருக்கும். இரவு நேரத்துல மட்டும் வலி இருக்குது அப்படின்னா ஒன்லி வாத நீர், விட்டமின் D3 கால்சியம் குறைபாடால இதை சரி பண்ணிடலாம் ஈஸியா. எப்போ அப்படின்னா நல்ல வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், வாத நீரை வெளியேற்றதற்கு உள்ள மருத்துவம் எடுக்கும் போது இதை முழுமையா சரி பண்ணிடலாம்.